நார்மலா கேபிட்டல் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ல படிச்சோம் we will be preparing statement of affairs. எந்த டேட்ல கேபிட்டல் தேவையோ அந்த டேட்ல இருக்கிற அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் அதை எழுதிட்டு we will be preparing statement of affairs. ஆல்ரெடி நமக்கு தெரியும் statement of affairs looks like a balance sheet. அப்போ இங்க வந்து நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுடைய கேபிட்டல் ஃபண்ட் இல்லை ஜெனரல் ஃபண்ட் கால்குலேட் பண்ணும்போது we will not be preparing statement of affairs, we will be preparing balance sheet. எந்த டேட்ல பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும், எந்த டேட்ல நமக்கு அந்த கேபிட்டல் ஃபண்ட் தேவையோ அந்த டேட்ல இருக்கிற பேலன்ஸ் ஷீட் we prepare. பேலன்ஸ் ஷீட் நமக்கு ஃபார்மேட் தெரியும். இட் will be assets on one side and liabilities on the other. நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்ல படிச்ச அதே ஃபார்முலா தான் எக்ஸஸ் ஆஃப் அசெட்ஸ் ஓவர் லைபிலிட்டிஸ் will be treated as capital. Right? So let's go into the format. Balance sheet நம்ம வந்து ஓப்பனிங் கேபிட்டல் கால்குலேட் பண்ணணும். அதனால ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் எந்த அசோசியேஷன் எந்த கிளப் பேலன்ஸ் ஷீட் சாதாரணமா will be preparing as on or as at a particular date. இதெல்லாமே எழுதியாச்சு. liabilities, assets, format is also ready. இதுல வந்து வரக்கூடிய ஐட்டம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அசெட் சைடில் மூணு ஐட்டம் மட்டும்தான் வரும். ஃபர்ஸ்ட் ஐட்டம் will be your cash balance. Next one will be your bank balance. Questionலயே வந்து receipts and payments account கொடுத்திருப்பாங்க. Receipts and payments account always starts with the opening balance of cash and bank. நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ அந்த cash and bank balance opening dateல இருக்கிற cash and bank balance from receipts and payments account. So balance sheetல asset sideல first item cash and bank balance. இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு எங்க இருந்து கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓப்பனிங் டேட்ல இருக்கும். receipts and payments account ஓப்பனிங் டேட்ல கொடுத்திருக்கிற அந்த அமௌண்ட் ரெண்டையும் இன்னர் காலம் எழுதுவோம். டோட்டல் போட்டு we write it in the outer column. So this is the first item. அடுத்தது subscriptions. Subscriptions அப்படிங்கிறது வந்து எந்த subscription asset sideல வரும்? Accrued subscriptions or subscriptions due but not received. அதுதான் நமக்கு வேணும். We call it subscriptions due but not received or we call it accrued subscriptions. கரெக்டா? Accrued subscriptions இது அந்த டேட்ல நம்ம எந்த டேட்ல அந்த பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்றோமோ அந்த டேட்ல இருக்கிற accrued subscriptions நமக்கு கிடைக்கணும். இது வந்து ரெண்டு இடத்துல இந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஒன்னு receipts and payments account உடைய receipt side பாத்தீங்கன்னா subscriptions received for previous year அப்படின்னு ஒன்னு கொடுத்திருப்பாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் receipts and payments account அதுல வந்து subscriptions received for the previous year அப்படின்னு கொடுத்திருக்கோம். அந்த previous year subscription received அந்த அமௌண்ட் எடுத்துக்கிறோம். பிளஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ல ஸ்டில் டியூ அப்படிங்கிற வார்த்தைகள் கொடுத்திருக்கும். ஸ்டில் டியூ ஃபார் த ப்ரீவியஸ் இயர் அது ரெண்டையும் நம்ம ஆட் பண்றோம். we get what is the total accrued subscription. அப்போ பேலன்ஸ் ஷீட் டேட்ல வர வேண்டிய accrued subscription அந்த அமௌண்ட் ரெண்டு இடத்துல இருந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஒன்னு receipts and payments account இருக்கிற received for previous year அப்படிங்கிற அமௌண்ட்டையும் அட்ஜஸ்ட்மெண்ட்ல கொடுத்திருக்கிற previous இயருக்கு உண்டான still due அந்த அமௌண்ட்டை ஆட் பண்ண we get what is the total subscription due or accrued on the date of opening capital. அடுத்தது மீதி இருக்கிற fixed assets. Fixed assets அது எல்லாமே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட்ல ஒவ்வொரு ஃபிக்ஸட் லேண்ட் அண்ட் பில்டிங் ஓப்பனிங் டேட்ல லேண்ட் அண்ட் பில்டிங் எவ்வளவு இருந்திருக்கு, ஆர் ஃபர்னிச்சர் எவ்வளவு ரூபாய் இருந்திருக்கு, லைப்ரரியா இருந்தா புக்ஸ் என்ன வேல்யூக்கு இருந்திருக்கு, இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ஒவ்வொன்றா அந்த ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ்னுடைய வேல்யூ நம்ம எழுதுறோம், டோட்டல் போட்டுக்கிறோம். ரைட்? இந்த மூணு ஐட்டம், ஃபர்ஸ்ட் ஐட்டம் இஸ் கேஷ் பேலன்ஸ், ஓப்பனிங் கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ் ஃப்ரம் receipts and payments account we take. அடுத்தது accrued subscriptions. accrued subscriptions ரெண்டு இடத்துல இருந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஒன்னு receipts and payments account receipt சைடுல ப்ரீவியஸ் இயருக்கு உண்டான சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் பண்ண அமௌண்ட் கொடுத்திருப்பாங்க. பிளஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஸ்டில் டியூ அப்படிங்கிற அமௌண்ட் கொடுத்திருக்கோம். அது ரெண்டையும் ஆட் பண்ண we get subscriptions அமௌண்ட் கிடைக்கும். அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல வந்து ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்திருப்பாங்க. ஓப்பனிங் டேட்ல இருக்கிற வேல்யூஸ் அதை எடுத்துட்டு எழுதிட்டீங்கன்னா
ஃபிக்ஸ்டு அசெட்ஸோட வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லயே பாருங்க, ஏதாவது ஃபண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது பாருங்க. அந்த ஃபண்ட் ஏதாவது கொடுத்துருக்காங்கன்னா that will be a liability. அந்த வேல்யூ liability சைடுல காமிச்சிட்டு தென் sum is nearly over இல்லையா? இனிமே என்ன பண்ணணும்? அசெட் சைடு முதல்ல டோட்டல் போட்டுக்கிறோம். அதே டோட்டல் we bring it to the liability side and the difference amount will be the opening capital fund. So just 4 steps. இல்லையா? 4 steps. Cash balance, bank balance, receipts and payments accountல இருந்து எழுதுறோம். சப்ஸ்கிரிப்ஷன், அக்ரூட் சப்ஸ்கிரிப்ஷன், receipts and payments accountல இருந்து எடுக்கிறோம். பிளஸ் ஸ்டில் டியூ, அது ரெண்டு ஆட் பண்ணி அவுட்டர் காலம் எழுதுறோம். ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ், அதுவும் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல இருந்து கொடுத்துருப்பாங்க, ஓப்பனிங் டேட்ல இருக்கிற வேல்யூஸ் அதே எடுத்து எழுதுறோம். லைபிலிட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த 4 எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் டோட்டல் போட்டு we get what is the opening capital fund. Right? This is sum number 73, sum number 23 of page number 73. இதுல வந்து from the following receipts and payments account of Sivagasi Pensioners Recreation Club, we'll have to prepare income and expenditure account. அது நம்ம prepare பண்ணிக்கலாம், but we'll have to prepare the balance sheet as on that particular date. And the balance sheet எழுதுறதுக்கு நமக்கு தேவையானது is the main item is your capital fund இல்லையா? capital fund இதுல கொடுக்கல, adjustmentsலயும் கொடுக்கல. We have to prepare the opening capital fund. அதுக்கு what we have to do? We have to prepare the opening balance sheet. And the opening date இருக்கிற balance sheet we have to prepare. Right. So opening balance sheet of யாரது? Sivagasi Pensioners Club. As on, இங்க வந்து டேட் கொடுத்திருக்கிறது 31st March 2018. ஆனா நமக்கு வந்து ஓப்பனிங் டேட் இருக்கிறது வேணும். ஓப்பனிங் டேட் will be 1 April 2017. புரியுதா எப்படி எழுதணுங்கிறது? ஓப்பனிங் டேட் 31st March 2018ல முடியுது அப்படின்னு சொன்னா அந்த வருஷம் ஸ்டார்டிங் will be 1st April 2017. அடுத்தது we have to prepare the balance sheet. எந்த டேட்ல? 1st April இருக்கிற balance sheet we have to prepare இல்லையா? அதுக்கு முதல்ல என்ன வேணும்? asset sideல we take first item what we said, cash in hand and cash at bank. opening balance இருக்கு இல்லையா? அந்த values எழுதிக்கங்க. It is cash balance or cash in hand will be 10,000 and bank balance or what we call as cash at bank and the amount will be 20,000. The total போட்டு 30,000 rupee we show outer column. Right? அடுத்தது வேற என்ன இருக்கு? அடுத்த item will be subscriptions. Subscriptions என்ன சொன்னேன் நானு? previous year subscriptions received கொடுத்திருக்காங்களா? 2018, 17-18 is the current year. அப்போ 16-17 will be the previous year. In the amount we will have to show accrued subscriptions. இந்த item ரெண்டு இடத்துல இருந்து கிடைக்கும். ஒன்னு வந்து receipts and payments accountல received for 2016 and 17 is 5,000. அந்த amount எடுத்துக்கலாம். Received for 2016 to 17 is 5,000. அடுத்தது still due. எங்க கொடுத்திருப்பாங்க still due அப்படிங்கிறது? adjustmentல the subscription still due but not received for the year 2016-17. that is a previous year இல்லையா? அந்த amount இன்னும் நமக்கு கிடைக்கல. that we have to write still due for 2016 to 17 is 1,000. இதை ஆட் பண்ணா we get total 6,000. Right? So received 5,000, still due 1,000. இது ரெண்டை ஆட் பண்ணா we get 6,000. Next step we have to check என்னென்ன assets இருக்கு. ஓப்பனிங் டேட்ல என்ன அசெட் இருக்கு? அது இங்கெல்லாம் பார்த்தா தெரியாது. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருக்கு? The club had furniture rupees 10,000 on 1/4/2017. கொடுத்துருக்காங்களா? ஒரே ஒரு அசெட் மட்டும்தான் இருக்கு. You write that amount furniture.
What is the value of furniture on that date? 10,000. Other outer column we can write directly. எழுதிட்டோம். Next what we have to check, liabilities ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். ஏதாவது இருக்கா இதுல? Liabilities ஒண்ணுமே இல்லை இல்லையா? So what we do, we total up. இங்க வந்து 46,000. The same total will be brought to the liability side and the difference amount will be our opening capital. Right? Right. So cash in hand 10,000, cash at bank 20,000, total we got 30,000. Accrued subscription received for 2016-17, the receipts and payments account 5,000 plus still outstanding for 2016-17, 1,000. Total will be 6,000. Furniture adjustments 10,000. So total is 46,000. Adhe 46,000 நம்ம liability side எடுத்துட்டு வரோம். And as there is no liability, we have got opening capital fund will be 46,000. So total in the sum solve பண்றது, it is very simple. மூணே item மட்டும்தான் இருக்கு. Cash in hand, receipts and payments account, opening balance. Subscriptions received வந்து receipts and payments accountல கொடுத்திருக்கோம். Still outstanding will be adjustmentல கொடுத்திருக்கோம். அது ரெண்டே ஆட் பண்றோம். We put it in the outer side. Then comes furniture. இதுவும் நம்ம adjustmentsல என்ன எடுக்கிறோம்? 10,000 rupee total போட்டுக்கங்க. அதே total liability side எடுத்துட்டு வா. Asset minus liabilities is capital and we get capital fund, that is as on the opening date we got capital fund rupees 46,000. Thank you.